வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 kg சேப்பங்கிழங்கு எடுத்துகிட்ருக்கிறேன். இதை இப்போ நான் ஒரு குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறதுன்னா தண்ணி ஊற்றி 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர்றது வரைக்கும் மட்டும் இதை வேக வைக்கணும். நல்லா குழஞ்சி வேகக்கூடாது, ஒரு விசில் மட்டும் வந்தாலே போதும். இப்போ இது வேகட்டும். இப்போ ஒரு விசில் ஆகி நல்ல விசில் அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு வெந்து வந்துட்டுருக்குது. நல்லா குழைவாக வேகலை. இந்த அளவுக்கு இது இருந்ததுக்கப்புறமா இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் மேலே இருக்கிற தோலை நம்ம எடுக்கணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா கிழங்குல இருந்த தோலையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கட் பண்ணி எடுக்கணும். இதை ரவுண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக எடுக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தடிமனை இருக்கிற மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் மசாலா சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இவ்வளவும் சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது சேப்பங்கிழங்கு நல்ல மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த கிழங்குல நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இது மேலே தண்ணி தெளித்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், லைட்டாக தெளித்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுக்கோங்க. இது ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இவ்வளோ சேர்த்துட்டு இந்த பூண்டும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கிற சேப்பங்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம கிளறும் போது கிழங்கு உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை திருப்பி போடலாம். நம்ம கிழங்கு சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கிழங்கு உடஞ்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி எல்லாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா திரும்பவும் இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதை திருப்பி திருப்பி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டுக்கோங்க. நல்ல மொறு மொறுன்னு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.